யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்கிறான். எவ்ரி 3 years he has to go and write the exams. அதுக்கு எவ்வளோ 1500 ஃபீஸு? 1500 ஃபீஸ் கட்டி ஒவ்வொரு 3 ஆண்டும் போய் பரீட்சை எழுதணும். அவர் பரீட்சை எழுத ஃபெயில் ஆகிட்டாருன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான், வேலை கிடையாது. போன மாதம் திரும்ப நான் எழுதினேன், போன மாதம் நான் திரும்ப எழுதினேன் எக்ஸாம். பாருங்கள், இவரே எழுதியிருக்காரு. இப்படி இப்போ நான் கூட தான் பரீட்சை எழுதணும். நான் போய் டீலராக இருக்கணும்னு சொன்னால் நான் பரீட்சை எழுதணும். இப்போ செபி சேர்மனை போய் இன்றைக்கி பரீட்சை IAS எழுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவார் அவர். இல்லை, ஏற்கனவே ஒருத்தன் இப்போ பரீட்சை எழுதி நீ பாஸ் பண்ணிட்டேன். ஒரு பேங்க் ஆஃபீஸர் இருக்கார், அவர் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பாஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி போயிட்டு நீ பரீட்சை எழுதினா தான் நீ வேலையில் கண்டினியூ பண்ண முடியும்னு சொன்னால் யாராவது பண்ண முடியுமா? அகாடமிக் நாலேஜுங்கிறது வேறு, ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது வேறு. வாட் தே ஆர் ஹேவிங் இஸ் 100% ப்ராக்டிக்கல் நாலேஜ். அங்கே கேட்குறது வெறும் அகாடமிக் நாலேஜ், பரீட்சையில் கேட்குறது. அது இருந்தால் தான் நீங்கள் நுழையலாம்னு சொன்னதே தப்பு. முதல்ல அதை நீ ரெனியூ பண்ணால் தான் பழையபடி நீ வேலையில் கண்டினியூ பண்ணான்னு சொல்கிறது அடிப்படை உரிமையை பாதிக்கிறதா இருக்குது. அதுக்கு பேசாமல் தான் இருக்காங்க இவங்க. அதுதான் சொன்னேன், இவங்க அழுகிறது கூட தெரியாது, சத்தம் போட்டு அழ தெரியாத ஒரு கூட்டம் அது. இது நியாயமான ஒரு கோரிக்கையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தம்? ஒரு 26 பேர். 26 பேர். 26 பேரும் ஒவ்வொரு 3 வருஷமும் அவங்களுடைய யோகியதாம்சத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அவர் இந்த சர்வீஸில் நிற்கலாம், இல்லைன்னா வீட்டில் போய் இருக்க வேண்டியதாக அவர். அந்த மாதிரி ஒரு நிலைமை. இது மாதிரி தேவையில்லாத சட்டங்கள். ஒரு நல்ல டீலராக இருப்பார், அருமையான டீலராக இருப்பார், அவர் எதுக்கு போய் பழையபடி பண்ணணும்? ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார். அவர் இவருக்கு தெரியாத சட்டமெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் கூட அவர் பரீட்சை எழுதினா தான் தொடர்ந்து வேலையில் இருக்கலாம்னு சொன்னால் அது மாதிரி ஒரு கொடுமை எதுவும் இருக்க முடியாது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, சட்டத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான குறைபாடுகள் நம்மளை இம்சை பண்ண, சட்டம் என்பது நம்மளை காப்பாற்றுவதற்காகவும் நம்மளை பாதுகாப்பதற்காக தான் இருக்கணுமே தவிர நமக்கு இம்சை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது. இதெல்லாம் பூரா இம்சை பண்ணக்கூடிய விஷயங்கள் கலைந்தெறியப்பட வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்புடன் இது நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? செபி பண்ணுறது சர்வீஸா இல்லது பிஸ்னஸா? சர்வீஸ் தானே அது பண்ணுறாங்க. சர்வீஸ் பண்ணும்போது சர்வீஸ் டேக்ஸ் கட்டணுமா இல்லையா? அவங்க செபி சர்வீஸ் டேக்ஸ் கட்டுதான். நீங்கள் எல்லோரும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரகாரம் அவன் ஒரு லெட்டர் எழுதி போடுங்க. 10 ரூபா போஸ்டல் ஆர்டர் வாங்கி வச்சு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஆங்கர் இன்வெஸ்டராக நாங்கள் இருக்கோம்னு சொல்லி, நாங்கள் முன்ன பண்ணும்போதெல்லாம் அண்டர் ரைட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் வி அண்டர் ரைட் த இஷ்யூ. பப்ளிக் பணம் போடலைன்னு சொன்னால் நாங்கள் அந்த பணத்தை போடுறோம்னு சொல்லி அண்டர் ரைட் பண்ணுவோம். அதுக்குள்ளே கமிஷன் நாங்கள் வாங்கிக்கிறோம். அதெல்லாம் ஒழிச்சிட்டான். ஒழிச்சிட்டு இப்போ ஆங்கர் இன்வெஸ்டர்னு ஒரு கிளாஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான். அவனுடைய வேலை என்னன்னு கேட்டால், இந்த பணத்தை அவன் கட்டணும். எத்தனை % கட்டுறேன்னு சொல்கிறான்னா அந்த பணத்தை முன்கூட்டியே அவன் கட்டணும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, கட்டிடுறான். எப்படி கட்டுறான்னு சொன்னால், அந்த ப்ரமோட்டர்கிட்ட ஃப்ரண்ட் எண்டில் ஒரு பணத்தை வாங்கிட்டு கட்டுறான். 20%, 15%, 12% அக்கார்டிங் டு த டிரான்சாக்ஷன் என்டர்டு பிட்வீன் தம். அந்த பணத்தை வாங்கிட்டு இங்கே பப்ளிக் இஷ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுறான். இந்த ஆங்கர் இன்வெஸ்டர் ஷுட் நாட் செல் த ஷேர்ஸ் ஃபார் 1 year, கண்டினியூஸ் 1 year பண்ணக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, யாரையாவது வச்சு வேற ஒருத்தரை வச்சு இந்த ஷேர் விலை இறங்க போகுதுன்னு தெரிஞ்சுன்னா ஆளாக அவன் தான் காலி பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு 500 ரூபா வைக்கிற ஷேரெல்லாம் மறுநாளே 250 ரூபா வர்றதுக்கு காரணம். நிறைய ஷேர் அந்த மாதிரி இருக்குது. ஐ கேன் சைட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். 500 ரூபா பப்ளிக் இஷ்யூ ப்ரைஸாக இருக்கும். அன்றைக்கு தேதியில் 560 கொண்டு போவான். மறுநாள் பார்த்திங்கன்னா 380 இருக்கும். சரி, 380 சகாயமாக இருக்குன்னு மக்கள் பாவம் வாங்குவாங்க. அது உடனே 200 ரூபாய்க்கு வந்துடும். இந்த மாதிரி வரும்போது இந்த ஆங்கர் இன்வெஸ்டருங்கிற கிளாஸ் தான் காரணம் இது இவ்வளோ. ஏன்னா அவங்க தான் வச்சுருக்காங்க ஷேரை. ஒரு மாதிரி கம்பெனி மோசமாக இருக்குன்னு சொன்ன உடனே ஆளாக தூக்கி எறிகிறது அவன் தான் இருப்பான். அவனுடைய அதாவது என்றைக்குமே இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ் தான் நம்மளை ஒரு ரொம்ப கெடுக்குது. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பான். ஒவ்வொருத்தனும் 50 ஷேர், 100 ஷேர், 200 ஷேர்னு வச்சுருப்பான். ஷேர் ஹோல்டர்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 12 லட்சம், 15 லட்சம் இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாம் கான்சன்ட்ரேட்டட் ஆகிடுச்சு, இன்ஸ்டியூஷன்ஸில் தான் இவ்வளோ இருக்குது. இவன் 10 லட்சம் வச்சுருக்கான் LIC, அவன் இவ்வளோ 5 லட்சம் வச்சுருக்கான், இவன் வச்சுருக்கான். இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ தே டோன்ட் ஹேவ் த சே. இவங்க ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறது தான் இவங்க தலைமையில் இடியாக விழியுது. அது ஒயிட் ஸ்ப்ரெட் ஹோல்டிங்காக இருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த தப்பு நடக்காது.
பல பேர்கிட்ட போய் அந்த ஷேர்கள் புழக்கத்தில் இருந்துன்னு சொன்னால் தப்பு பண்ண முடியாது. ஒரே இடத்துல போய் குவிகிறதுனால தான் அவங்க எந்த ஒன்றும் பண்ண முடியும். இப்போ கையில் 10 லட்சம் ரூபா ஷேர் ஒரு கம்பெனியில் இருந்துன்னு சொன்னால் ஐ கேன் மேக் அண்ட் அன்மேக். அது 20% குறைக்கவும் முடியும், 20% ஏற்றவும் முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இந்த இன்ஸ்டியூஷனில் இருக்குது, இந்த இதில் இருக்குது, அந்த இருக்குது, கார்பரேட் ஹோல்டிங்ஸில் இருக்குது, அது இருக்கும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும். அது முதல்ல மாறணும். சரி, இது போதும்னு நினைக்கிறேன். பேசவா? சரி சரி, பேசுவதற்கு நிறைய இருக்குது, நேரம் தான் பத்தாது. அர்ஷத் மேத்தா வந்தார். அவர் பலவிதமான கெடுதலெல்லாம் பண்ணார், அதனால் இன்வெஸ்டர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னாங்க. அடுத்தாப்பில் அவருடைய சிஷ்யன் கேட்டன் பரேக், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அவர். கேட்டன் பரேக்கு கேட்டன் ஷேர்ஸ்னு கொண்டு வந்தார். 10 ஷேர் அவர் வந்து வாங்கி கண்டபடி ஏற்றிட்டு போனார். ஏற்றிட்டு போய் எல்லா இன்வெஸ்டர்ஸையும் சாகடிச்சு அவர் நல்ல முறையில் வந்துட்டார். அவர் வந்து ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை வந்தது. அவர் தப்பிச்சிட்டார். அவங்களாம் தப்பிச்சிடுவாங்க. எப்போவுமே இந்த பெரிய குற்றங்கள் செய்கிறவங்கெல்லாம் ஈஸியாக தப்பிச்சிடுவாங்க, சின்ன குற்றங்கள் செய்கிறவங்க தான் மாட்டிக்கிடுவாங்க. கேட்டன் பிறகுலாம் வந்து ஈஸியாக தப்பிச்சுட்டு இன்றைக்கும் கல்கத்தாவில் உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு பினாமி மூலமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பேங்க் பண்ணுற அநியாயம். ராமசாமி பேருக்கு வந்த செக்கை ராமசுவாமின்னு போட்டிருந்தா போட முடியாது. ஏன் ராமசாமின்னு இருக்குது, சுவாமின்னு வந்திருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அது மேலே ஒரு இனிஷியல் வாங்கிட்டு வா, அப்போ தான் போடுவேம்மா. எவ்வளோ ரூபா? ஒரு 250 ரூபா செக்கு. இது முன்னே எப்படி நடந்தது, பேங்க் நடந்தது தெரியுமா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஒரு செக் கொடுத்துருக்கான், ஒரு 30 கோடிக்கோ 25 கோடிக்கோ. எந்த அக்கௌண்ட்டுக்கு போனது? ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டு. ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்போ கிடையாது, ஹெச்டிஎஃப்சி தான். ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட்டுக்கு போகணும். அது எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சு? அர்ஷத் மேத்தா அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆகிருக்கு. எப்படி கிரெடிட் ஆகும்? நீங்கள் போடுற 250 ரூபா செக்கை வந்து இத்தனை கொஸ்டின் பண்ணி அக்கௌண்ட் பே செக்கையா அது உங்கள் கணக்கில் போட முடியாதுன்னு சொல்லி திருப்பி கொடுக்குறான். அதே நேரத்தில் 20 கோடி 30 கோடி ரூபான்னு சொல்லி ஒரு புரோக்கருக்கு கொடுத்துருக்கான் செக்கை. அவன் இண்டெம்னிட்டி பாண்டு கொடுக்குறான். யார் பேரில் செக் கொடுத்தாலும் நான் இண்டெம்னிட்டி அவர் அதிகாரத்தை வாங்கி வச்சுக்கிறான். யார் பேரில் செக் இருந்தாலும் நான் ஒரு இண்டெம்னிட்டி பாண்டும் ஒரு ஷூரிட்டி கொடுத்தாச்சுன்னா என் அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்கனவே லிமிட் வாங்கி வச்சுக்கிறான். லிமிட் வாங்கி வச்சுட்டு அதை கிரெடிட் பண்ணிட்டான். அதனால் என்ன ஆகிப்போச்சு? அன்னைக்கு இருந்த யூடிஐ சேர்மன் ஃபெர்வானி கமிட்டட் சூசைட். இதெல்லாம் நியூஸில் நீங்கள் படித்து பார்க்கணும். இன்வெஸ்டருங்கிறவங்க வந்து இன்வெஸ்டிங் வேர்ல்டில் என்னென்ன நடக்குது. யூடிஐ சேர்மன் ஃபெர்வானிங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஒருத்தருமே இல்லை. He is the one who committed suicide because of this malpractice done by the bank as well as Arshad Mehta. அதே மாதிரி சைஸ் ஆஃப் த இஷ்யூ பாருங்கள். இப்போ எது எடுத்தாலும் 500 கோடி 800 கோடி 1000 கோடி நினச்சி பார்க்க இந்த அளவுக்கு அவங்களால சர்வீஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. இவ்வளோ பணத்துக்கும் வந்து அவங்களால ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது. 500 கோடி ரூபா ஒருத்தன் வந்து மொபிலைஸ் பண்ணான்னா குறைஞ்சபட்சம் அவனுக்கு ஒரு 80 கோடி 100 கோடியாவது வருமானம் வரணும். வராது. உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1% 2% இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த அமெரிக்கன் எக்கானமியை காப்பி அடித்து நம்ம கெட்டு போனது. அமெரிக்காக்காரனுக்கு மூளையே கிடையாது. எந்த அமெரிக்கன் கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுக்காது. நானும் போய் அமெரிக்காவில் போய் நான் ட்ரேடிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியை பார்த்தோம்னா விரல் விட்டு என்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கண்டபடி வாங்குவான். $1 ஷேரை கொண்டு போய் $65 $80 வாங்குவான். எதுக்காக வாங்குறேன்னு சொன்னால் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அப்ரிசியேஷன். 65ங்கிறது நாளைக்கு 80,000. அந்த ஹோப்பில் வாங்குறது தான். முழுக்க ஒரு சூதாட்ட கிளப் மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். அந்த மடத்தனத்தை இங்கே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே தான். பிகாஸ் முதல்ல செபி ஆரம்பிக்கும்போது செபி ரூல்ஸ் என்ன சொல்லிச்சு? செபி ஆக்டில் ஏ செபி சேர்மன் ஷுட் பி அன் அட்வொகேட் ஆர் எ பர்சன் கன்வர்சன்ட் வித் ஸ்டாக் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் செபி சேர்மனுடைய குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷனை முதல்ல பின்பற்றினாங்களா? முதல்ல ஜிவி ராமகிருஷ்ணாங்கிற ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரை போட்டாங்க. அவர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஐஏஎஸ் கூட இல்லை, இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் ஒர்க் பண்ண ஒரு ஆஃபீஸரை செபி சேர்மனாக போட்டாங்க.
அவர் என்ன பண்ணார், நேராக அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் என்னென்ன பண்ணுறானோ அவ்வளோ இங்கே கொண்டாந்து காப்பி அடித்தார். அதனுடைய விளைவை தான் நம்ம இன்றைக்கி அனுபவிச்சுட்ருக்கோம். இன்சிடென்டலி ஹி வாஸ் சென்ட் அவுட். கணக்கு சரியாக கொடுக்கலன்னு அவருடைய ஃபாரின் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அவர் இஷ்டப்படி செலவழிப்பார். அவர் கணக்கெல்லாம் தரமாட்டார். அதனால் ஹி வாஸ் சென்ட் அவுட். இப்போ வந்து டெக்னிக்கல் வெர்சஸ் ரெண்டு பாருங்கள். கடைசியாக நான் சொல்கிறேன், டே ட்ரேடர்ஸுக்கு வேண்டியது டெக்னிக்கல். என்ன மாதிரி போகுது, மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டு தான் அவங்களுக்கு முக்கியம். நேற்றை விட இன்றைக்கி எப்படி இருக்குது, கிராஃப் மேலே போகுதா கீழே வருதா, கிட்டத்தட்ட ஒரு செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி தான் அவங்க. எப்படி போகுதோ மார்க்கெட் போகிற பாதையில் போகிறவங்க தான் அவங்க. டெக்னிக்கல் சைடு. ஃபண்டமெண்டலாக பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த கம்பெனியுடைய ஒர்த் என்ன, அதுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸுக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்த்து தான் இறங்குவாங்க. இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. எப்படி தெரியுமா, ஒரு வியாதிக்கு வந்து நாட்டு வைத்தியம் பண்ணுறது எப்படியோ அது மாதிரி தான் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து பண்ணுறது. சிறுக கொஞ்சமாக தான் நமக்கு வந்து அபிவிருத்தி ஆகும், ஹெல்த்தானது அபிவிருத்தி ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். வேற நம்ம அலோபதி பார்த்திங்கன்னா இம்மீடியட் ரிலீஃப் கிடைக்கும், அந்த நிமிஷமே நமக்கு ரிலீஃப் கிடைச்சிடும். ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அது மாதிரி தான் டெக்னிக்கல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பண்ணணும். அந்த டோஸ் வந்து அளவு அதிகமாக இருக்கக்கூடாது. அரசாங்கம் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்பர் 1 ப்ரையாரிட்டி அக்ரிகல்ச்சர், அடுத்தது டெக்ஸ்டைல்ஸ், அதுக்கு அடுத்தது ஹோம் இண்டஸ்ட்ரி. இது 3ஐயும் சரியாக பண்ணுறாங்களான்னா அவ்வளோ சொல்ல முடியல. அக்ரிகல்ச்சர்லேயும் நிறைய ப்ராப்ளம் வருது. இன்றைக்கி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்களோட கவனிப்பார் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ஹவுசிங் இண்டஸ்ட்ரியும் அவ்வளோ தூரத்துக்கு ப்ராஸ்பரஸாக இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்படி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து முதல்ல இங்கிலாண்டில் நடந்தது வந்து டெக்ஸ்டைலில் தான் நடந்தது. முதல்ல இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மூலமாக தான் டெவலப் ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்றைக்கி வந்து அவ்வளோ பிரகாசமாக இல்லை. அதை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். நமக்கு தேவையானது உணவு, உடை, உறைவிடம். இந்த 3ம் நமக்கு சரிவர இருந்தால்தான் நம்ம நாடு முன்னுக்கு வர முடியும். அதனால் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ கமாடிட்டி ட்ரேடிங் போகும். கமாடிட்டி ட்ரேடிங் போனீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கமாடிட்டி ட்ரேடர்ஸ். அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். முதல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிஸ்ட் இன் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். க்ரூட் ஆயில் இன்றைக்கி வாங்க. அதனுடைய குறைந்தபட்ச விலை $36.04. இன்றைக்கி அது வந்து 35.36 நிற்குது. இந்த லெவலில் நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்கினீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த பிப்ரவரி கான்ட்ராக்டில் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம். $50 வரைக்கும் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயில் இஸ் த பெஸ்ட் பெட். அடுத்தபடியாக நிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட்டாக இருக்குது. என்றைக்குமே வந்து இன்வெஸ்டர்ஸ் எங்கே பார்க்கணுன்னு கேட்டால், எப்போ எது சீப்பாக கிடைக்குது, எதை வந்து உற்பத்தி விலையை விட குறைவாக கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி ரிஃபைனிங் காஸ்ட்டை விட கம்மியாக இருக்குது நிக்கலுடைய நிலைமை. $567.20 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை க்ளோசிங். அதில் வந்து அந்த கூட ₹1 ₹2 கூட கொடுத்து வாங்கினதை பற்றி பரவாயில்ல. இந்த 2 கமாடிட்டியும் ரொம்ப சிறப்பாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன். அவர் செபி சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர் கிளாஸ், KSN is not responsible for the அப்படின்னு சொல்கிறான். நல்ல வளமான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கு. மிகச் சிறப்பான மார்கழி திங்களில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. தை பிறந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய வழி பிறக்க காத்து இருக்குது. எல்லோரும் நலமுற்று இந்த ட்ரேடிங் ப்ராக்டிஸில் இப்போ பல விற்பனர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. அதை பூரா நான் வந்து இது பூராவுமே அவுட்லைன்ஸ், இது என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறத மாத்திரம் சொல்கிறேன். நான் நக்கீரன் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். மறுபடியும் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், டூஸ் அண்ட் டூ நாட்ஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து நல்லபடியாக செய்யணும். ஒரு நல்ல
ஒரு எதிர்காலத்துக்காக உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். என்னமும் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் சொல்லுங்கள். அது மைக்கை கொடுத்துருங்க, சொல்கிறவங்களுக்கு கேட்குறேன். உங்களோட சந்தேகங்களை இப்போ நேரடியாகவே சார்கிட்ட கேட்கலாம். அதுதான் வந்து பேஸ் ப்ரைஸ். அது கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்போ இறங்கியிருக்கு. 36 விட்டு இறங்கியிருக்கா? 36, 35, 34 வரைக்கும் வந்துருக்கு. வந்துட்டு இப்போ அந்த ரேஞ்சில் 34 வரல வரலையா? வந்தது. 34 வந்ததா? ஆமாம், ஒரு அவ்வளோதான். ஐயா நல்லதுங்க ஐயா. அடுத்த வினா எது? அடுத்த கேள்விக்கு சொல்லுங்க கேளுங்க ஐயா. அட்வென்ச்சர்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு, சாரி தப்பா சொல்லிட்டேன், மைக்கை வச்சு கேளுங்க. ரைட் ஐயா. அட்வென்ச்சர்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு நிறுவனம், என்னுடைய நண்பர் அதில் ஃபண்டு போட்டிருக்காப்ல. ஆனால் திருப்பி இப்போ ரீஃபண்ட் கேட்டால் லாஸ்ட்டாக ஒரு 2 மாசமாவே வந்து தொடர்ந்து 1 வீக், அடுத்த 10 நாள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கீங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கையில் வச்சிருக்கீங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கீங்க. எழுத்து மூலமாக இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நோட்டீஸ் அனுப்புங்க முதல்ல. ஆஸ் பர் நீங்கள் இத்தனாம் தேதி நோட்டீஸ் பிரகாரம் எனக்கு செல்ல வேண்டிய பணம் இவ்வளவு, நல்லது, அதை உடனடியாக எனக்கு இத்தனாம் தேதிக்குள்ளே பணம் தர வேண்டும் என்றால் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு நோட்டீஸ் முதல்ல கொடுத்துங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க. சரிங்க. அதுக்கு மேலே வரலன்னு சொன்னால் உங்களுக்கு நேரம் இது கமாடிட்டி மார்க்கெட்டா? கமாடிட்டிங்க. ஆமாம். அப்போ எம்சிஎக்ஸுக்கு எழுதுங்க. எம்சிஎக்ஸுக்கு எழுதுனா இப்போ செபி கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. செபி கண்ட்ரோலுக்கே வந்து செபிக்கும் எழுதலாம், எம்சிஎக்ஸுக்கும் எழுதலாம். ஐயா ரிட்டனாக தான் எழுதணுமா இல்லை ஆன்லைனில்? ரிட்டனாக தான் எழுதணும், ஆன்லைனில் எழுதாதீங்க, அதை நம்பாதீங்க. ரிட்டனாக எழுதி அப்போது ரிஜிஸ்டர்டு வித் அக்னாலஜ்மெண்ட் டியூன் போட்டு அனுப்புங்க. நல்லதுங்க ஐயா, நன்றி. அதுக்கு என்ன 18 ரூபா செலவாக போகுது ஐயா. அடுத்து இல்லையா 10 ரூபா தான் குறையணும் ஒவ்வொரு நாளும் சொல்கிறீங்கல்ல, அந்த கம்பெனி வந்து ரொம்ப லாஸ் ஆகி அக்கௌண்டிங்கிறதுனால பாட்டம் இருந்துச்சுன்னா அது எப்படி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரைட் ஆகும், பப்ளிக்கு ரைட் ஆகும்? 1% தான் குறையணும். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ தான் ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, இப்போ இறங்கக்கூடாது, அதுமாதிரி ஏறதுக்கு. ஆமாம். இப்போ கம்பெனி 0 ஆயிடுச்சுனால அந்த ஸ்லாப்ல வந்து இப்போ முதலீட்டாளர்கள் இப்படி இல்லை. அதாவது இது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் உங்களுக்கு. இதை முழுமையாக உங்களை காப்பாற்ற முடியாது. கம்பெனி முழுக போகுதுன்னு சொன்னால் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். 80 ரூபா விற்கிற ஷேர் வந்து 8 ரூபா இறங்கி 72 ரூபா வந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து விற்றுட்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்துகிறோம். அதுக்காக அது கீழே போகாதுன்னு நம்ம சட்டமே கிடையாது. இல்லை, யார் அதை வாங்குவா? கம்பெனி கீழே போகும்போது நம்ம எப்படி விற்க முடியும்? இல்லை, அது இருக்கத்தான் செய்யும். லிக்விடிட்டிங்கிறது எப்போ இருக்கத்தான் செய்யும், அது இல்லாமல் இருக்காது. ஏன்னா 1 ரூபா 2 ரூபா குறைச்சுன்னா நீங்கள் உடனே விற்றுடலாம், விற்க முடியும். ப்ளஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து லோயர் ஃப்ரீஸில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. தினசரி லோயர் ஃப்ரீஸாக வருமானு நினைக்கிறீங்களா? நான் வராது. அது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக தான் இறங்கி வரும். இல்லை, இந்த மாதிரி பண்ணுறதுனால விவரம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து சீக்கிரம் விற்றுட்டு வெளியே வந்துடுவாங்க. விவரம் தெரியாதவங்க கடைசியில் வரைக்கும் வச்சுருந்து நிறைய லூஸ் பண்ணுவாங்கல்ல. அது நீங்கள் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து அந்த கம்பெனி நிலைமை சரியில்லைங்கும் போது நம்முடைய நஷ்டத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் கமாடிட்டி மார்க்கெட்லேயும் முக்கியமாக நமக்கு வேண்டியது லிக்விடிட்டி இல்லாத நாளே கிடையாது. வாங்குறதுக்கும் ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க, விற்கிறதுக்கும் ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஒன்லி செல்லர்ஸ் ஒன்லி பையர்ஸ்னு வர்றது ரொம்ப ரேர். என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும். அது ரொம்ப மோசமான நியூஸ் வரும்போது வரும். சாதாரணமாக விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க நேரம். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஏற்கனவே ஷார்ட் அடித்தவன் இருப்பான், அவன் வந்து கவர் பண்ண தானே வரும். நேற்று இருந்தது இன்னைக்கு இருந்தது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆயிருக்குது. இப்போ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்ற ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியுமா நீங்கள்? சார், நாளைக்கு இப்போ ஒரு 10 வருஷம் விட்டு இன்ஃபோசிஸ் இவ்வளோ வருதுன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அந்த இதில். இப்போ அந்த மாதிரி ரிசர்ச் இருக்குதுங்களா உங்கள்? அப்படி வந்தால் ரொம்ப ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி எடுக்கணும். இப்போ வந்து அடிப்படை அம்சம் முழுமையாக நிரம்பிய கம்பெனியாக இருக்கணும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிளான்டேஷன் கம்பெனிஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து கேரளாவில் சொந்தமாக இருக்குது. அதெல்லாம் விற்றாங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி 200 கோடின்னு வரும். அப்படிப்பட்ட கம்பெனிகளில் நீங்கள் முதல்ல ஏதாவது சொன்னேன், நாட்டு வைத்தியம் மாதிரின்னு சொன்னேன். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட குணமாகிறதுக்கு 6 மாதம் கூட ஆகலாம்.
இப்போ ஹாரிசன் மலையாளம்னு ஒன்று இருக்குது, பிளான்டேஷன் கம்பெனி தான். அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட் இருக்குது. அதுக்கு இன்ட்ரென்சிக்கு ஒர்த் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஃபண்டமெண்டலில் தேடி பண்ணிங்கன்னா அதுலேயும் ரிஸ்க் இல்லாமல் இல்லை, ரிஸ்க் ரொம்ப குறைவாக இருக்குது. அவ்வளோதான், வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. சார் பார்க்கணும், ஏன்னா ரிப்போர்ட் பார்க்குறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறாங்க. லாஸாக இருக்க கம்பெனி பயங்கரமாக ஏறுது, ப்ராஃபிட்டாக இருக்க கம்பெனி வந்து இஸ் கால்ட் நியூஸ் ஓரியன்ட் ட்ரேடிங்னு பேர். சரி, நீங்கள் லாஸ் காமிச்ச உடனே நீங்கள் ஷார்ட் அடிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மாட்டிக்கிறீங்க. அதே மாதிரி 1:1 போனஸ் ஒரு கம்பெனி கொடுத்த உடனே வாங்கினீங்கன்னா உடனே இறங்கும். எதனாலன்னு கேட்டால் இந்த நியூஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி டிஸ்கவுண்டட், எல்லாருக்கும் மற்றவர்கள் அவ்வளோ பேருக்கும் தெரிஞ்சாச்சு. பேப்பரில் வர்றத அறிக்கையை மாத்திரம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் யூ ஆர் த லாஸ்ட் பர்சன் டு ரிசீவ் த நியூஸ். மற்றவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு போச்சு, அந்த ஆப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 1:1 போனஸ் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அது பூரா வாங்கி விற்று முடிஞ்சு போகுது. அவங்க விற்க போகிற நேரத்தில் நம்ம போய் வாங்க போகிறோம். அதுதான் பிரச்சனை. இட்ஸ் கால் நியூஸ் ஓரியன்ட் ட்ரேடிங். நியூஸ் ஓரியன்ட் ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. பேப்பரை படித்து பார்த்துட்டு இன்றைக்கி ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்குறதோ, மோசமாக இருக்குன்னு சொல்லி விற்கிறதோ வச்சுக்கிறாதீங்க. அது பண்ணிங்கன்னா பெரும்பாலும் அது எக்ஸப்ஷன் இருக்கலாம், 1 or 2 கேசஸ். பெரும்பாலான கேஸ்களில் வந்து அது தப்பாக தான் ஆகும். ஏன்னா மற்றவங்களுக்கு அவ்வளோ பேருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பேப்பரில் வருது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஃபண்டமெண்டலில் பார்க்கும்போது புக் வேல்யூவை பார்க்குறாங்க சார் சில பேர். புக் வேல்யூங்கிறது நம்ம பாட்டன் தாப்புனார் சேர்த்து வச்ச சொத்து அது. சரி சார். ஏர்னிங்ஸுங்கிறது இன்னைக்கு தேதியில் நம்ம சம்பாதிக்கிறது, ஏர்னிங்ஸை தான் பார்க்கணும். புக் வேல்யூ பார்த்து வாங்குறதுங்கிறது அவ்வளோ தூரத்துக்கு உசிதம் இல்லை. அந்த ஷேர் வேல்யூக்கும் ஏர்னிங் பர் ஷேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் வாங்கலாம் சார்? ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 5% அல்லது 3%க்காவது குறையாமல் இருக்கணும் கேபிட்டலுக்கு. அது மாதிரி இருந்து வாங்குங்க, பரவாயில்ல. முந்தைய 5% வச்சுருந்தோம், இன்னைக்கு தேதியில் 5% உள்ள ஷேர் கிடைக்காது. இல்லை, 5% ஏர்ன் பண்ணக்கூடிய ஷேர் கிடைக்குமானா கிடைக்காது. 3% வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 3%ஆவது கிடைக்கிறதில்ல நமக்குன்னு வாங்கிடுங்க. நன்றி. ஆயிடுச்சு, அது பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு வந்துட்டு எம்சிஎக்ஸ்லேருந்து ஏதாவது பண்ணி கொடுத்தாங்களா இன்வெஸ்டருக்கு? நீங்கள் தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க தான் பண்ண முடியும், நான் பண்ண முடியாது. இல்லை, அது எப்படி எடுக்கிறது? நீங்கள் நேராக எம்சி என்ன வச்சுருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு எந்த இழப்பீடு இருக்குது, எந்த அளவில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதோட லெஜர் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதுமா சார்? ஆமாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஓகே எம்சிஎஸ்க்கு அனுப்பிச்சு இந்த இவ்வளோ ரூபா பணம் எனக்கு வர வேண்டியிருக்கு, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீ வசூல் பண்ணி கொடுங்க. இல்லை, அதுக்கு நமக்கு எம்சிஎக்ஸ் வந்துட்டு நம்ம தமிழ்நாடுக்குன்னு யாராவது மேனேஜர்ஸ் அது போல் யாராவது இருக்காங்களா? தமிழ்நாட்டில் யாராவது கான்டாக்ட் பர்சன் இருக்காங்களா? மெட்ராஸில் இருக்கார், ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார். எதுக்கு அங்கேயாவது போவானே, நேரம் நீங்கள் பாம்பேக்கு அனுப்புங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்களே அவங்க. எம்சிஎக்ஸ் அட்ரஸ் நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க அவருக்கு, அவ்வளோதானே. எம்சிஎக்ஸோட அட்ரஸை நீங்கள் வாங்கிங்க, இல்லைன்னா செபிக்கு எழுதுங்க. நம்ம கடவுள் இருக்கார், இன்வெஸ்டருடைய கடவுள், அவர்களுக்குங்க. செபியோட இது கீழே இப்போ தான் வந்திருக்கு, ஆனால் அது இதாகும் பொழுது செபிக்கு கீழே இருந்ததா வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து 6 மாதத்துக்கு மேலே போனால் உங்கள் கம்ப்ளைண்ட் செல்லாது. சப்போஸ் நீங்கள் பேசாமல் 6 மாதம் சும்மா இருந்துட்டு 6வது மாதம் நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் அது லிமிட்டேஷன் பாராயிடும். 6 மாதத்துக்குள்ளே உங்களுடைய கிரீவன்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, அந்த கன்சர்ன்டு கம்பெனிக்கு. ஏன் நீ இத்தனாம் தேதி ஸ்டேட்மெண்ட் படி இவ்வளோ ரூபா பணம் தர வேண்டும், கொடுக்கல இன்றைக்கி தேதி வரைக்கும். இந்த லெட்ரு 4 மாதம் ஆச்சு. இந்த லெட்ரு கிடைச்ச 15 நாளைக்குள்ளே பணம் அனுப்ப தவறினால் உண்மையில சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு நோட்டீஸ் முதல்ல ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க. அதுக்கப்புறம் பணம் வரலைன்னா அந்த காப்பியும் சேர்த்து வச்சு எம்சிஐசிக்கு அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து தவறுதலாக சான்ஸே கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ 4 மாதம் ஆச்சா? அதாவது இப்போ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ராடே பண்ணுறது பெருசு நல்லதுங்களா, இல்லை வாங்கி வச்சு லாபத்தை சம்பாதிக்கிறது நல்லதுங்களா? அது ஒரு அறிவுரை கூறினா நல்லாயிருக்கும். அது அவங்கவுங்க மனப்பான்மையை பொறுத்து இருக்கு. அதாவது சில பேருக்கு வந்து ஒரு ரிஸ்க் மேனியாக இருக்கும். ஏதாவது ரிஸ்க் எடுத்து தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளட்லேயே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து டே ட்ரேடிங் தான் பண்ணணும். மற்றபடி ரிஸ்க்கே இருக்கக்கூடாது, ரொம்ப லோயர் ரிஸ்க் இருக்குங்கிறவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை, இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஷேர் மார்க்கெட் நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கமாடிட்டி மார்க்கெட் நல்லதா? அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்பு வந்து ஷேர் மார்க்கெட் ஆஸ் சச் சொல்ல முடியாது. எந்த ஸ்கிரிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி கமாடிட்டி எந்த கமாடிட்டிங்க செலக்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது. கமாடிட்டி மார்க்கெட் சரியாக இருக்கான்னு பார்த்தா நம்ம வாட்டுக்கு அலுமினியத்தை வாங்கி வச்சோம்னா அது எருவு மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இருக்கும்.
6 மாதத்துக்கு ₹1 ஏறும் இறங்கும், அவ்வளோதான், ஒன்றுமே இருக்காது, அது ஃப்ளக்சுவேஷனே இருக்காது. வேறஸ் நல்ல ஆக்டிவ் ஷேர், இப்போ நான் சொன்னது 2 ஷேர் சொன்னது பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், மூமெண்ட்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எளிதான வழிகள் இருக்கும். அதனால் நம்ம ஸ்கிரிப்பை சூஸ் பண்ணுறத பொறுத்தா இருக்குது. இன்னொரு கேள்விங்க, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தா எஃப்ஐஸை நம்பி தான் இருக்குதுங்களா? ஏன் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அவங்களுக்காக புரோக்கர்ஸ் இங்கே இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்களா? ஏன்னா அவங்க ஒரு காலகட்டத்தில் உள்ளே வராங்க, சம்பாதிச்சுட்டு வெளியில் போயிடுறாங்க, நம்ம கையில் அதை கொடுத்துட்டு போயிடுறாங்க. 3/4 நேரத்தை அதுக்காக தான் நான் செலவழித்தேன். இந்த மாதிரி அநியாயமாக வெளிநாட்டுக்கு பணம் போகுது, இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகலை உள்ளபடி. இங்கே இருக்கு என்னை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் இங்கே இருக்கிற நம்பர் 2 பணம் தான் அங்கே போய் மறுபடியும் இங்கே வந்து ட்ரேடிங் நடந்து பைசாவாகி பழையபடி அங்கே போகுது, அவ்வளோதான். அதுதான் இருக்குது. இதனால் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு கெடுதி தானே தவிர நன்மையே கிடையாது. அதே மாதிரி கமாடிட்டி ட்ரேடிங் வந்து நம்ம சவுத் பீப்புள்ஸ், அதை பெரியவங்க என்ன சொல்லி வளர்த்துறாங்கன்னா, இட்ஸ் அ கேம்பிளிங், சூதாட்டம்னு சொல்லி இது சொல்கிறாங்க. அதே வடநாட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதை பரம்பரையாகவே ஒரு தொழிலாக பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ உங்களோட அபிப்பிராயத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது பிஸ்னஸா இல்லை சூதாட்டமா? சூதாட்டமும் அதுதான், பிஸ்னஸும் அதுதான். இதில் வந்து எங்கே வந்து உங்களுக்கு நஷ்டம் கண்டிப்பாக வரும்னு இது நஷ்டம் என்பது இல்லை தவிர்க்க முடியாது. இந்த கமாடிட்டி ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஷேர் ட்ரேடிங்காக இருக்கட்டும், நஷ்டம் என்பது தவிர்க்க முடியாது. எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் நம்ம அடையக்கூடிய நஷ்டம் அதிகமாக இருக்கா, லாபம் அதிகமாக இருக்கா, நெட் ப்ராஃபிட் என்னன்னு தான் பார்க்கணும். இன்றைக்கி 5 லட்ச ரூபா நஷ்டம் வந்திருக்கு, 7 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொன்னால் யுவர் ஏ சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேட்டர், அவ்வளோதான். அதை விட்டுட்டு இது வந்து ட்ரேடிங்னு சொல்லத்தான் வேணும், ஓரளவு கேம்பிளிங்கும் இருக்கத்தான் செய்யுது. இல்லை கேம்பிளிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி கேம்பிளிங் ஸ்பிரிட்டோடு பண்ணுறாங்க நிறைய பேர், அதனால் கேம்பிளிங் ஆயிடுது. இப்போ கல்கட்டாவிலலாம் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நினச்சாங்கன்னா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டை அந்த ஷேரை ஏற்றிட்டு போவாங்க. அல்லது கமாடிட்டிலையும் நடந்துகிட்ருக்கு. கமாடிட்டியும் ஒரு நீங்கள் பார்த்துக்கலாம், க்ரூட் ஆயில் ஒரே நாளில் 7% 8% இறங்கினாலும் பார்த்தது இல்லையா நீங்கள்? அது மாதிரி தான். அதனால் நம்ம வந்து அதுக்கு தகுந்தபடி நம்ம மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். இந்த கேம்பிளிங் எலமெண்ட் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கேம்பிளிங் எலமெண்ட் இருக்குது. என்றைக்கு வந்து நமக்கு நஷ்டத்தை உண்டாக்குதோ அன்றைக்கி கேம்பிளிங்னால தான் நமக்கு நஷ்டம் வருது. வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்னால் நஷ்டம் வராது. நீங்கள் ஒரு வீடு வாங்கி நஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியுமா? 10 லட்ச ரூபாய்க்கு கோயம்புத்தூரில் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் நீங்கள், இன்றைக்கி வந்து நான் 5 வருஷம் கழிச்சு நான் நஷ்டத்துக்கு விற்றேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? தட் இஸ் கால்ட் இட் இஸ் ரியல் எஸ்டேட். தீஸ் ஆர் ஆல் அன்ரியல் எஸ்டேட்ஸ். எல்லாம் விலை ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் தான் இங்கேருந்து அங்கே போகுன்னு சொல்கிறத நம்பி தான் நம்ம வாங்குறோங்க. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வேறு இடம் வாங்கினாலும் அது கடைசி ஸ்டேஜ். இப்போது நம்ம ஊர் அதில் உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 100% சக்ஸஸ், அட்லீஸ்ட் 99% ஆஃப் சக்ஸஸ் இருக்குது. இதில் அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு 50-50 சான்ஸ். இல்லை அதாங்க, இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம், நஷ்டமாகவும் வரலாம் லாபமாகவும் போகலாம். ஆனால் நம்முடைய முயற்சி வந்து நஷ்டத்தை குறைப்பது எப்படி, லாபத்தை அதிகப்படுத்துவது எப்படி. லாபம் வரும்போது அவசரப்பட்டு விற்கக்கூடாது, நஷ்டம் வரும்போது பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இவ்வளோதான். ரொம்ப நன்றிங்க. வந்து நல்ல ஸ்கிரிப்ட் கெட்ட ஸ்கிரிப்ட்ன்றது எங்களுக்கு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒன்று. அடுத்து அந்த ஸ்கிரிப்ட் மேலே போகுமா கீழே இறங்குமான்றது நாங்கள் எப்படி கணிக்கிறது? அடுத்து அதை எந்த அளவு எத்தனை % எப்படி நாங்கள் கணிக்கிறது? முதல்ல அந்த ப்ராடக்ட்டு அது வந்து மக்களுக்கு அத்தியாவசியமாக பயன்படக்கூடிய பொருளான்னு பார்க்கணும். ஓகே. அரசாங்கத்தால் இப்போ வந்து நான் சொன்னேன், இப்போ குட்கா பிஸ்னஸே சொல்கிறேன், அது ப்ராஸ்பரஸ் பிஸ்னஸாக இருக்கலாம், அரசாங்கத்தால் தடை செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது. அப்போ வரும்போது அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து நஷ்டம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எந்த ப்ராடக்டை தயார் பண்ணது அந்த கம்பெனி அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எடுத்துங்க, நிச்சயமாக ப்ராஸ்பரஸ் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாருதி உத்தியோக் வந்து ஜப்பானுக்கே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம். நம்ம தயார் பண்ணக்கூடிய மாருதி சுசுகி கார்கள் வந்து சீக்கிரமாக ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் நம்ம இருக்கோம், வளர்ந்துருக்கோம். ஒரு பெரிய ஆட்டோ ஹப்பாக மாறிட்டு இருக்கு இந்தியா. அப்போ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வளர்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படக்கூடிய தொழில்கள், அரசாங்கத்தால் தடுக்கப்படக்கூடிய தொழில்கள் எதுன்னு பார்க்கணும். அதே நேரம் உற்பத்தி ஆகிறது வந்து விவசாயத்தினுடைய அடிப்படையாக இருக்கா, மழை பெய்ச்சி சுழன்றும் ஏற்பின்னது உலகம். முதல்ல வந்து மழை நல்லா பெய்தான்னு பாருங்கள். மழை நல்லா பெஞ்சிருச்சுன்னு சொன்னால் எல்லா தொழிலுமே நல்லா வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அனுசரித்து தான் நம்ம போக முடியும். வேறு நம்மளால் வந்து அப்படிலாம் வந்து கரெக்டாக நம்ம கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு தினசரி இன்றைக்கி என்ன லாபம் என்னன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம ஒரு கெஸ் ஒர்க் தான் பண்ண முடியும், அவ்வளோதான்.
அந்த வாங்குற விலையும் விற்கிற விலையும் வந்துட்டு வால்யூமை வச்சு பார்க்கலாமா இல்லை பையர் செல்லரை வச்சு பார்க்கலாம்? அதெல்லாம் பார்க்காதீங்க. வால்யூம் எல்லாம் வந்து சும்மா நிறைய வந்து தப்பிதமான தட் இஸ் கால்டு. அதை பற்றி பேசினா அது நிறைய பெரிய சமாச்சாரம். சர்க்குலர் ட்ரேடிங்கில் வால்யூம் ஜாஸ்தி.